ஈழத்தை பலமாக வைத்திருந்ததோடு நல்லாட்சியும் புரிந்து வந்தவர்தான் ராவணன். ராவணனின் அடுத்த பிறப்புதான் புத்தர் என சொல்லும் சிங்கள சமூகம் சிங்களவர்களை காக்கத்தான் ராவணன் புத்தராக பிறப்பெடுத்ததாக சொல்கிறது. ராவணனை சிங்கள மன்னன் என்று சிங்கள எழுத்தாளர்கள் பலர் இன்னமும் சொல்லி வருவதோடு அந்த தகவல் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது. ராவணன் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் என்பதோடு அவரது காலத்தில் ஈழம் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதிகளுடன் இருந்திருக்கிறது. இன்று இருக்கும் சிகிரியா ராவணனின் காலத்தில் ராவணனின் புட்பக விமானம் இறங்கும் தளமாக பாவிக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ராவணன் பாவித்த புட்பக விமானத்தின் சில எச்சங்களும் ராவணன் காலத்து சில எச்சங்களும் சிகிரியா குன்றின் நடுவில் இருக்கிறது என்று நம்பப்படும் சுரங்கத்திற்குள் இருந்ததாகவும் மேற்கத்திய ஆட்சியாளர்களின் காலத்தில்தான் அவை திருடப்பட்டிருக்கலாம் எனவும் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. சிகிரியா குன்றின் உச்சியிலிருந்து தரைக்கு குன்றின் நடுவில் சுரங்கம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். விமானம் வைத்திருந்த ராவணனால் சுரங்கம் அமைத்திருக்க முடியும் என்ற நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். தவிர எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளின் கட்டுமானத்திற்கும் பபிலோனா பூந்தோட்டம் அமைப்பதற்கான கட்டுமானத்திற்கும் ராவணனின் காலத்தில் விமானம் மூலமாக ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது எகிப்து பிரமிடுகளில் காணப்படுவதாகவும் இதில் லங்காபுரா என்று எழுதியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக எகிப்து பிரமிடு கட்டுமானங்களில் ஈழத்திலிருந்து ஆட்கள் கொண்டு செல்லப்பட்டது, அதுவும் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. முழு ஈழத்தையும் ராவணன் ஆண்டார் என்பதற்கு இன்றைய இலங்கையின் தெற்கிலிருந்து வடக்கு வரை பாதிப்புகள் இருக்கின்றன. ராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள், முக்கிய சின்னங்கள் என பல விடயங்கள் இன்னமும் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோக ராவணன் ராவணனால் கொல்லப்படவில்லை என்றும் கோமா நிலையில் இருக்கக்கூடிய ராவணனின் உடல் சிவனொளிபாத மலையை அண்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கலாம் என்பது சிங்களவர்களின் நம்பிக்கை. ராவணன் இலங்கையை ஆட்சி செய்த அரசனாகவும் பக்தனாகவும் ராமனுக்கு நேர் எதிராகவும் ராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் ஆவார். பல ஓவியங்களில் ராவணன் 10 தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்படுகின்றார். ராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் ராவணன் பிராமணராகவும் சிவபக்தி மிகுந்தவராகவும் சித்தரிக்கப்படுகின்றார். அதேவேளை அவர் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார். ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. ராமாயணத்தில் ராவணன் ராமரின் மனைவியான சீதையை கடத்திச் சென்றதாகவும் இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய எத்தனித்ததாகவும் ராவணன் பல பெண்களை தன் மனைவியராக அடைந்ததாகவும் சித்தரித்தனர். மண்டோதரி, வேதவதி, ரம்பா ஆகியோர் இவர் மனைவியர்கள். ராவணனின் தந்தை வைக்சரவ மகரிஷி ஆவார். வீடணன், கும்பகர்ணன்,